ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. நான் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க. கருப்பு சுண்டல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் போடுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பின்ன ஒரு தனியாக பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தக்காளி போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதையும் மூடி எடுத்து அதையும் நல்லா வலுவலுப்பாக அரைச்சிட்டு வந்துருக்கேங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துக்கோங்க. இந்த குக்கர் நல்லா விசில் வெந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சுங்க. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கோச்சிட்ருக்குல்ல மசாலா எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு கோச்சிட்ருக்குல்ல, அதை எடுத்துக்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அதுவும் கொதிக்கட்டுங்க. பின்ன இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோவுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம அரைச்சி எடுத்தால தேங்காய் அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. குழம்பு போச்சுச்சுங்க. பின்ன இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சலீமா வைல்டோட ஒரு பிக் தேங்க்ஸ் அண்டு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதனால் கலந்து விட்டேங்க. கலந்து விட்டு சைடில் மாற்றி வச்சுக்கிட்டேன். மாற்றி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாமா? தாளிப்பு தவா வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உள்ளி போட்டுக்கோங்க. சின்ன உள்ளி தான் போட்டிருக்கேன் நான். அது சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா மூத்து வரணும். கரிஞ்சு போயிடக்கூடாது. அதில் மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டு கரிஞ்சு போகாமல் நல்லா பச்சை மாறாமல் எடுத்துக்கோங்க. எனக்கு பச்சை மாறாமல் நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி வச்சுருக்கோம் சுண்டல், அதில் தூக்கி இந்த தாளிப்பத்திக்கு ஊற்றி விட்ருங்க. அவ்வளவு தாங்க, சுண்டல் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குற வர. டாடா, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.